வெல்கம் டு கணியன் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம எந்த சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பொருளாதாரத்தை பற்றி ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோங்க. ஸோ பொருளாதாரம் ஒரு அறிமுகம். சரிங்களா? அதாவது பொருளாதாரம்னா என்னங்க? டெய்லி நம்ம நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். சரிங்களா? ஏகப்பட்ட நியூஸ் படிக்கிறோம். ஆனால் நம்ம பணம் சார்ந்த, நிதி சார்ந்த, நம்ம சுற்றுச்சூழல் சார்ந்த எல்லா விஷயத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிறது தான் பொருளாதாரம். சரிங்களா? நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், அது எதுவாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்பியாக இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பியாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, பொருளாதாரம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு டாபிக். சரிங்களா? இது நம்ம புக்கில் படித்து தெரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க டெய்லி பொருளாதாரம் சார்ந்த நியூஸை நீங்கள் படிக்கணும் நம்ம நியூஸ் பேப்பரில். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது இன்னைக்கு தங்கம் விலை 48,800 ஒரு பவுன் கூடுது. ஏன் கூடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி குறைஞ்சிச்சு அப்படின்னாலும் ஏன் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறணும். இப்போ பெட்ரோல் விலை கூடுது அப்படின்னா கச்சா எண்ணெயோட ரேட்டு சர்வதேச சந்தையில் எவ்வளோ இருக்குது, ரெப்போ ரேட் ஏறுது அப்படின்னா எதுக்காக ரெப்போ ரேட் ஏறுது, பண வீக்கம்னா என்ன, பண வாட்டம்னா என்ன, இந்த மாதிரி நம்ம டெய்லி நம்ம வாழ்க்கையை சுற்றி நடக்கிற விஷயத்த படிப்போட ஒப்பிட்டு பார்த்து படித்தோம் அப்படின்னா பொருளாதாரம் அப்படின்ற சப்ஜெக்ட் ரொம்ப 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 ஈஸிங்க. சரிங்களா? அதனால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கும்போது நீங்கள் பொருளாதாரத்தை படிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு தனியார் தொழில்கள் சார்ந்தும் பொருளாதாரம் நிறையா வரும். இப்போது ஒரு டூ வீலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த வருடம் எந்த வண்டி, எந்த டூ வீலர் அதிகமாக விற்கிது, ஒரு சரக்கு வாகனங்களாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எதுக்காக அதிகமாக வித்திருக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது படா தோஸ்த் அப்படின்ற வாகனம், அசோக் லைலாண்டோட வாகனம் இந்த வருடத்திற்கு, அதாவது 2023-24 நிதியாண்டில் அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சின்ன யானை, குட்டி யானைன்னு சொல்லக்கூடிய டாடா ஏஸ் அதிக விற்பனையில் இருந்துச்சு. ஸோ எதுக்காக இந்த மாற்றம் ஏற்பட்டுச்சு? டிசைனில் மாற்றமா, இல்லை மக்களோட மனதில் மாற்றமா, பொருளாதாரம் எதற்காக சேஞ்ச் ஆச்சு, இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம தொடர்ச்சியாக நியூஸ் பேப்பர் படிக்கும்போது படிச்சுக்கணும். அப்படி படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பொருளாதாரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். சரிங்களா? ஸோ இன்ட்ரடக்ஷன்னால இவ்வளோ விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இப்போ இன்னைக்கு என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அறிஞர்கள் பொருளாதாரத்தை பற்றி அறிஞர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க. மூலதனம்னா என்ன? ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா மூலதனம் அப்படின்றது தேவைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பணமாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு இடமாகவும் இருக்கலாம், இல்லை அசையும் அசையா சொத்துக்களாக கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ மூலதனம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா முற்றுரிமை. முற்றுரிமைனா என்னன்னு சொல்லிட்டு உள்ளே பார்க்கலாம். அதாவது ஒரு இடத்துல ஒரு தொழில் இருந்துச்சு அப்படின்னா அது அவங்க மட்டும்தான் அதுக்கான ஆதிக்கம் செலுத்துவாங்க. அதுதான் முற்றுரிமை. அது சார்ந்த விஷயமும் பார்க்கலாம். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொது மற்றும் தனியார் அமைப்பு. சரிங்களா? அப்போ பொதுத்துறை நிறுவனம்னா என்ன, தனியார் துறை நிறுவனம்னா என்ன, முதலீட்டு விளக்கம்னா என்ன, பிரைவேட்டைசேஷன் தனியார்மயமாதல்னா என்ன, பொதுத்துறை நிறுவனத்துக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம், அது நம்ம உள்ள பார்க்க போறோம். அடுத்து பார்க்க போற டாபிக் என்னன்னா நுண்ணியல் மற்றும் பேரியல் பொருளாதாரம், சர்வதேச பொருளாதாரம். இதுவும் நம்ம இந்த டாபிக் உள்ள பார்க்கலாம். சரிங்களா? சரிங்க. இப்போ சர்வதேச பொருளாதாரம்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப மெயினா பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு சர்வதேச லெவல்ல ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம இந்தியாவில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த விஷயம் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் போர் நடந்தப்ப நம்மளுக்கு சமையல் எண்ணெயோட விலை அதிகமாச்சு. சூரியகாந்தி, முக்கியமாக சூரியகாந்தி எண்ணெயோட விலை அதிகமாச்சு. இதுக்கான காரணம் என்னங்க? அங்கே போர் நடக்கிறதுக்கு இங்கே என்ன விலை கூடுறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இன்னும் நம்ம இந்தியா எண்ணெய் வித்துக்கள்ல தன்னிறைவு பெறலை, இறக்குமதியை நம்பி தான் இருக்கும். அதுவும் எதுல இருந்து இறக்குமதி பண்றோம் அப்படின்னா, ரஷ்யா ஒரு முக்கியமான சூரியகாந்தி எண்ணெய் இறக்குமதியில ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் நடைபெற்றப்ப நம்மளுக்கான இறக்குமதி குறைஞ்சிருச்சு. ஸோ இறக்குமதி குறைஞ்சா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா பொருட்களோட தட்டுப்பாடு ஏற்படும், விலை உயரும். இதெல்லாம் நடந்துச்சு. அதனால சர்வதேச பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப மெயினானது. நம்ம பக்கத்து நாட்டில் இலங்கையிலையும் இப்போ இன்ஃப்ளேஷன் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான காரணமும் நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். சரிங்களா? சரிங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொருளாதாரத்தை பத்தி அறிஞர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இலக்கணம். செல்வ இலக்கணம் யார் சொன்னது? ஆடம் ஸ்மித்து சொல்லியிருக்காரு. செல்வ இலக்கணத்தை பத்தி என்னங்க சொல்லியிருக்காரு? அதாவது நாடுகளின்
செல்வத்தின் இயல்பும் காரணங்களும் பற்றிய ஒரு ஆய்வு அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுதியிருக்காரு. என்ன நூல் அப்படின்னா நாடுகளின் செல்வத்தின் இயல்பும் காரணங்களும் பற்றிய ஒரு ஆய்வு அப்படின்ற நூல். சரி, இப்போ இந்த நூல்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பொருளியல் அப்படின்றது செல்வத்தை பற்றிய ஓர் அறிவியல்னு சொல்லியிருக்காரு. பொருளியல் அப்படின்றது எக்கனாமிக்ஸ் அப்படின்றது செல்வத்தை பற்றிய ஒரு 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 சயின்ஸ், அது ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. மெயினா அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபரும் சுயலாபத்துக்காக உழைக்கிறான் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஃபேக்ட் தான். இப்போ நம்ம ஒரு இடத்துல உழைக்கிறோம், சம்பளம் வாங்குறோம், அது வந்து நம்மளோட சுயலாபம். ஆனால் இது எதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா நம்ம நாட்டோட பொருளாதாரத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரிங்களா? இப்போ ஒரு இடத்துல நம்ம போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் அசோக் லைலாண்ட் கம்பெனிலே ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. அவங்க வந்து நிறையா சரக்குந்துகள் இந்த மாதிரி வாகனங்களை உற்பத்தி பண்ணுறாங்க. அதுக்கான அவர் சம்பளம் வாங்கிக்கிறாரு, அது சுயலாபம். சரிங்களா? அது உண்மைதான், சம்பளம் வாங்கிறாரு. ஆனால் இதுக்கான ரிஃப்ளெக்ஷன் நம்ம நாட்டோட பொருளாதார ஜிடிபியில் வந்துட்டு நம்மளுக்கு எதிரொலிக்குது. அந்த விஷயத்தை தான் இவர் சொல்லியிருப்பாரு. சரி, ஓகே. வேற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த விஷயம் ரொம்ப மெயின். ஒவ்வொரு நபரும் சுயலாபத்துக்காக உழைக்கிறான் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா ஆடம் ஸ்மித். சரிங்களா? சரி, இப்போ அடுத்து பார்ப்போம். வேலை பகுப்பு முறையை பற்றி சொல்லியிருப்பாருங்க. வேலை பகுப்பு முறைனா என்ன அப்படின்னா, அதாவது இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வேலை வந்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த வேலையில அவர் கத்துக்கிட்டார், அந்த தொழிலை கத்துக்கிட்டார். சரிங்களா? அடுத்த வேலைக்கு போறாரு. சரிங்களா? அதுல ஒரு இதை கத்துக்கிட்டாரு, ஒரு தொழிலை கத்துக்கிட்டாரு. இப்போ ஒருத்தர் வந்து ஒரே வேலையை திரும்ப திரும்ப பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலை வந்து அவருக்கு ஈஸியாயிரும். அதோட நுணுக்கங்கள் ஃபுல்லா கத்துக்கிடுவாரு. இப்போ அவர்கிட்டே வந்து புதுசா ஒரு வேலை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதை கத்துக்கிட்டு திரும்ப வர்றதுக்கு லேட் ஆகும். இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை வச்சுக்கலாம். அசம்பிள் ஒரு இடத்துல பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஒரு இடத்துல பண்ணுவாங்க. சரிங்களா? மேனுஃபேக்சரிங் ஒரு இடத்துல பண்ணுவாங்க, அசம்பிள் ஒரு இடத்துல பண்ணுவாங்க, பெயிண்டிங் ஒரு இடத்துல பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த மேனுஃபேக்சர் பண்றவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த வேலையவே திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ ஒரு இடத்துல நட்டு மாட்டணும் அப்படின்னா நம்ம இதுல பார்த்துருப்போம், யூடியூப்ல பார்த்துருப்போம். கார் இப்படி வருது அப்படின்னா நட்டு அந்த இடத்துல மாட்டிக்கிட்டே இருப்பாரு. சரிங்களா? இப்போ ஒரு இடத்துல வேற இடத்துல அசம்பிள் பாட்டில் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, கண்ணாடி அசம்பிள் பண்றவர் அப்படின்னா அந்த வேலையை தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இதைத்தான் வேலை பகுப்பு முறைன்னு சொல்லுவாங்க. பெயிண்டிங்னா அதாவது ஒவ்வொரு ஆளுக்கும் வேலையை பகுந்து கொடுத்துடுறது. இவர் வந்து குண்டூசி நிறுவனத்தை வச்சு சொல்லியிருப்பாரு. அப்படி வேலை, அதாவது ஒரே ஆள் வந்து பெயிண்டிங்கும் பண்ணணும், கண்ணாடியும் மாட்டணும், மேனுஃபேக்சரிங் நட்டு மாட்டணும் அப்படின்னா அவருக்கு சிரமம். ஸோ நட்டு மாட்டுறதுக்கு ஒரு ஆளும், பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு ஆளும், கண்ணாடி மாட்டுறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், கண்ணாடி மாட்டுறதுக்கு ஒரு ஆளும், இப்படி வேலையை வந்து நம்ம பகுந்து கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வேலை சீக்கிரமா முடியும் அப்படின்ற கருத்தை இவர் சொல்லியிருப்பாரு. அதை குண்டூசி நிறுவனத்தை வச்சு சொல்லியிருப்பாரு. அதுதான் வேலை பகுப்பு முறை. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு தொழிலாளி 4800 குண்டூசிகளை வந்து தயாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அப்போ வேலை பகுப்பு முறையை சொன்னது யாரு அப்படின்னா ஆடம் ஸ்மித். ஓகேங்களா? சரிங்க. அடுத்து யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல இலக்கணம் சொல்லியிருப்பாரு. நல இலக்கணம். சரி, நல இலக்கணம்னா என்ன? இதை சொன்னது யாரு அப்படின்னா ஆல்பர்ட் மார்ஷல் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? பொருளியல் கோட்பாடு அப்படின்ற நூலை வந்து இவர் எழுதியிருக்காரு. சரி, பொருளியல் என்பது மனிதனின் அன்றாட நடவடிக்கையை படிப்பது. கரெக்டா சொல்லியிருக்காரு. சரிங்களா? நான் இப்ப கூட சொன்னேன், டெய்லி நியூஸ் பேப்பரை நம்ம என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும் பொருளாதாரத்தை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த விஷயத்தை தான் இவரும் சொல்லியிருக்காரு, ஆல்பர்ட் மார்ஷல் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா பொருளியல் என்பது மனிதனின் அன்றாட நடவடிக்கையை படிப்பது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாம். மனிதன் முதலில் நலத்தையே மேம்படுத்த விரும்புகிறான், செல்வத்தை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் நல இலக்கணம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு மனிதன் வந்து என்ன நினைக்கிறான் அப்படின்னா தன்னோட உடல் நலம், மனநலம் இது வந்து கரெக்டா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம செல்வத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொன்னது யாரு அப்படின்னா ஆல்பர்ட் மார்ஷல். செல்வத்தை அல்ல. சரிங்களா? அதாவது ஒரு மனிதன் நலத்தையே மேம்படுத்துகிறான்,
செல்வத்தை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சரி, பொருளியல் என்பது சாதாரண மனிதனின் நடத்தையை பற்றியது அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காரு. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு இப்போ முதன்மை துறை எடுத்துக்கலாம். சரிங்களா? முதன்மை துறை தான் வந்துட்டு அதிகபட்சமான லேபர்ஸை நம்மளுக்கு கொடுக்கறது, அதிகபட்சமான தொழிலாளர்கள் தேவைப்படுறது முதன்மை துறை தான். சுரங்கம் தோண்டுதல், விவசாயம் இதெல்லாம். ஆனா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய துறை எது அப்படின்னா மூன்றாம் துறை. அதிகமா வருமானம் ஈட்டக்கூடியது மூன்றாம் துறை. என்ன அப்ப பாருங்களேன், கீழே ஃபர்ஸ்ட் முதன்மை துறையை பத்தி படிக்கிறதா மூன்றாம் துறையில ரிஃப்ளெக்ட் ஆகும். இதோட பேஸ் தான் இரண்டாம் துறையும் மூன்றாம் துறையும். அப்ப என்னன்னா ஒரு சாதாரண மனிதனோட நடத்தை தான் ஃபர்ஸ்ட் படிக்குது அப்படின்னு சொல்றது எதுனா நல இலக்கணம். சரிங்களா? இதெல்லாம் கூற்று காரணத்துல கேட்பாங்க, அதுக்காக தான் நம்ம சொல்றது. பொருளியல் என்பது ஒரு சமூக அறிவியல் அப்படின்னு சொன்னதும் யாரு அப்படின்னா ஆல்பர்ட் மார்ஷல் சொல்லியிருக்காரு. சரிங்களா? பொருளியல் என்பது ஒரு சமூக அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் அடுத்தது பார்க்கலாம். அதாவது பற்றாக்குறை இலக்கணம் பற்றாக்குறை இலக்கணம் லயனல் ராபின்ஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்காருங்க. இவர் ஒரு சரியான கான்செப்ட் சொல்லியிருப்பாரு பாருங்களேன். இப்போ அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, பொருளியல் அறிவியலின் தன்மையும் அதன் சிறப்பும் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. ஓகே, பாருங்களேன். விருப்பங்கள் மனிதனின் தேவையை குறிக்கின்றன, மனிதர்கள் எல்லையற்ற தேவைகளை உடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு அதாவது விருப்பங்கள், ஒரு மனுஷனோட விருப்பம் தான் தேவையை குறிக்கிறது. சரிங்களா? நம்ம என்ன விருப்பப்படுறோம், நம்ம என்ன வாங்க விருப்பப்படுறோமோ அதான் சந்தையில தேவையா இருக்கு. என்ன இப்ப பெட்ரோல் ரேட் கூடுது. சரிங்களா? அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு மைலேஜ் கொடுக்குற வண்டியா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம நினைப்பு தான் சந்தையோட தேவை. அப்போ சந்தையோட தேவை இப்ப என்னவா இருக்கு, அதிகமான மைலேஜ் கொடுக்குற வண்டியா இருக்கு. அது அவர் சொல்லியிருப்பாரு. இன்னொன்னு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, மனிதனின் தேவைகள் எல்லையற்றவை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்னதான் கொடுத்தாலும் மனிதர்கள் இன்னும் ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் கொடுக்குற வண்டி இருக்கு அப்படின்னா, லிட்டருக்கு 80 கிலோமீட்டர் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிப்பாங்க. லிட்டருக்கு 100 கிலோமீட்டர் கொடுத்தாலும் நல்லா இருக்குமே, பெட்ரோலே இல்லாமல் வண்டி ஒன்னாலும் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. சரிங்களா? அதை தான் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, லயனல் ராபின்ஸ் அதாவது மனிதர்கள் எல்லையற்ற தேவைகளை உடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வளங்களின் அளிப்புகள் குறைவாகவே உள்ளன. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடு கட்டுறேன். சரிங்களா? சரி, அந்த வீடு நம்மளுக்கு தேவைக்கு சரியா இருக்கு. இன்னொன்று என்ன யோசிக்கிறேன், ரெண்டாவது ஒரு வீடு கட்டினா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாடகை வாங்கிக்கலான்னு சொல்கிறேன். அடுத்து ஒரு கடை கட்டினா இன்னும் நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிறேன். அப்போ நம்மளோட தேவைகள் அதிகமாக இருக்கு, ஆனால் அதற்கான வளங்கள் கம்மியாக தான் இருக்கு. இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கே எத்தனை மரத்தை அழிக்கணும் நம்ம. சரிங்களா? அப்போ இத்தனை விஷயம் பண்ணும்போது அது சுற்றுச்சூழல்ல எவ்வளோ பாதிக்கப்படும், அதைத்தான் சொல்றாங்க. அதாவது வளங்களின் அளிப்புகள் கம்மியாக தான் இருக்கு, ஆனால் மனிதனோட தேவைகள் நிறைய இருந்துகிட்டு தான் இருக்கு. ஓகே, அடுத்து எனவே மனிதன் தன் தேவைகளை வரிசைப்படுத்தி முதலில் மிகுந்த அவசர தேவையை பூர்த்தி செய்கிறான். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் வரிசைப்படுத்தி நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் முதன்மை தேவையா இருக்கு. அப்ப அதை பூர்த்தி செய்யறான் அப்படின்னு சொன்னது எது அப்படின்னா பற்றாக்குறை இலக்கணம். சரிங்களா? அப்ப பற்றாக்குறை இலக்கணம் அப்படின்னாவே வளங்களின் அளிப்புகள் பற்றாக்குறையா தான் இருக்கு, அதைத்தான் சொல்லியிருக்காரு. யாரு அப்படின்னா லயனல் ராபின்ஸ். சரிங்க, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது யார் என்ன சொல்றாங்க அப்படின்னா வளர்ச்சி இலக்கணம். வளர்ச்சி இலக்கணம் சாமுவேல்சன் சொல்றாரு. சரி, பொருளாதாரம் ஓர் அறிமுக பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, மனிதன் பணத்தை பயன்படுத்தியோ பயன்படுத்தாமலோ மாற்று வழியில் பற்றாக்குறையான வளங்களை கொண்டு பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்து வழங்குகின்றான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பற்றாக்குறையா இருந்தாலும் அதை வச்சு என்னென்ன பண்டங்கள் உற்பத்தி செய்ய முடியுமோ அதை உற்பத்தி பண்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வளர்ச்சி இலக்கணத்துல. இப்போ சாம்வேல்சனோட வளர்ச்சி இலக்கணம் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, அதாவது உற்பத்தியும் இருக்கும், பகிர்வும் இருக்கும். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அதாவது ஒரு சில இலக்கணங்கள் உற்பத்தி மட்டும் சொல்லியிருப்பாங்க, எப்படியெல்லாம் ஒரு பொருளை உற்பத்தி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உற்பத்தியான பொருளை எப்படியெல்லாம் பகிர்ந்து கொடுக்கறது அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாங்க. பட் ரெண்டு விஷயமுமே இருக்க ஒருத்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்வேல்சன். இவர் தான் உற்பத்தி பத்தியும் சொல்லியிருப்பாரு, பகிர்வு பத்தியும் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அதனால இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இலக்கணம், சாம்வேல்சனுடைய வளர்ச்சி இலக்கணம். சரிங்களா? சரிங்க, இப்ப அடுத்தது பார்க்கலாம். இது நம்ம பொருளாதாரத்தை பத்தின ஒரு அறிமுகம் தான்.
சரிங்களா? அறிமுகம்ன்றதுனால இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ 4 அறிஞர்களை பத்தி நம்ம பார்த்துருக்கோம், அவங்களோட இலக்கணங்களை பத்தி பார்த்துருக்கோம். அடுத்து ஒரு பேசிக்கான விஷயம் பொருளாதாரத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இலவச பொருளாதார பண்டங்கள், அடுத்தது பொது பொருட்கள். இது வந்துமே அதாவது பொது மற்றும் தனியார் பொருட்கள் 2 இருக்கு, சரிங்களா? இப்ப இலவச மற்றும் பொருளாதார பண்டங்கள்னா என்னங்க? இப்ப பாருங்க, இயற்கையில் இலவசம் மற்றும் பொருளாதார பண்டங்கள்னா இயற்கையில் அபரீதமாக கிடைப்பது, சரிங்களா? அதாவது பண்டங்களின் வகைகள். இப்போ பண்டங்களின் வகைகள்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது இலவச மற்றும் பொருளாதார பண்டங்கள். இப்போ இயற்கையில் அபரீதமாக கிடைப்பது காற்று, சரிங்களா? நீர், வேற நம்ம நடக்கக்கூடிய நிலம், இது எல்லாமே. இப்போ இதை பாருங்களேன், மனிதன் சொந்தமாக எந்த செலவும் செய்ய தேவையில்லை, காற்று, சூரிய ஒளி, தண்ணீர், சரிங்களா? இதை பாருங்களேன், இது வந்து நம்மளுக்கு எதுவும் தேவையா? எதுவும் காசு கொடுக்க தேவையா? இப்போ வந்து தண்ணீர் வந்து விலை பொருள் ஆயிடுச்சு, காசு கட்டினா தான் கிடைக்கும். பட் நம்ம வந்து அதை பத்தி பேசல. என்ன பேசுறோம் அப்படின்னா, இது வந்து இயற்கையிலேயே ஒரு அபரீதமா கிடைக்குது. காற்றை நம்ம வச்சுக்கிறோம், என்கிட்ட காசு கொடுத்தா தான் நீ வந்து சுவாசிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது, சரிங்களா? இப்போ நம்ம சுவாசிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், சரிங்களா? அதை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இலவச மற்றும் பொருளாதார பண்டங்கள்ல சொல்லியிருக்காங்க. நோபல் பரிசு பெற்ற மில்டன் பென் கூற்று, இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமானதுங்க. இலவச உணவு என்று எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இப்போ நம்ம ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா இதுல வந்து கண்டிப்பா ஒருத்தரோட உழைப்பு இருக்கு. அது நம்ம வந்து ஒன்று நம்ம உழைப்பா இருக்கலாம், சரிங்களா? நம்மளோட காசு பணத்தை வச்சு அந்த சாப்பாடு சாப்பிடலாம். இன்னொருத்தரோட உழைப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க, ஒரு கோயிலை எடுத்துப்போம். கோயிலில் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க, நம்ம போகிறோம், ஃப்ரீயாக சாப்பிட்றோம், சரிங்களா? ஆனால் அது வந்து இலவச உணவு கிடையாது. வேற யாரோ ஒருத்தவங்க உழைச்சிருக்காங்க, அவங்க வந்து தன்னோட லாபத்தில் கோயிலுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த லாபத்தை எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க, அன்னதானமாக போடுறாங்க. அப்போது அந்த உணவு வந்து இலவச உணவு கிடையாது, அது இன்னொருத்தரோட ஒரு உழைப்பு, சரிங்களா? அதைத்தான் இவர் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, நோபல் பரிசு பெற்ற மில்டன் சொல்லியிருக்காரு, உலகத்துல இலவச உணவுன்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மில்டன் போட்டு வாட்டர் பாட்டில்லாம் வரும் பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து சாப்பாடு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிருவோம். மில்டன் வாட்டர் பாட்டில்லாம் ஃப்ரீயா தரமாட்டாங்க, காசு கொடுத்தா தான் தருவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிருவோம். ஸோ மில்டன் என்ன சொல்லியிருக்காரு, உலகத்தில் இலவச உணவு அப்படின்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. இப்போ அடுத்தது பார்க்கலாம்.